அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் வைகாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம். இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் வைகாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற மே 14ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சூரியன் பயிற்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சம் அடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரியன். மற்றும் ரிஷப ராசியில் சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் சூரியன் குருவின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் மற்ற ராசிகளுக்கு என்னென்ன யோகத்தை அளிக்கப் போகிறார் என இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வைகாசி மாசத்தில் மேஷ ராசியில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிக்கிறார். ரிஷப ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். கடக ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். வருகின்ற 20/5/2024 அதாவது வைகாசி 7ஆம் தேதி சுக்கிரன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதேபோல் 24/5/2024 வைகாசி 11ஆம் தேதி புதன் பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதேபோல் 31/5/2024 வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். 9/6/2024 அதாவது வைகாசி 27ஆம் தேதி புதன் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வைகாசி 13/6/2024 தேதி சுக்கிரர் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக வருகின்ற வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும், உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் ரிஷப ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். குருவினால் எவ்வித நன்மையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. வைகாசி 11ஆம் தேதி வரை புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு அவராலும் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஜென்ம ராசியில் உலவும் சூரியனால் ஆரோக்கியம் குறைவு ஏற்படும், உடல் உபாதைகள், உடல் உஷ்ண நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த வைகாசி மாதத்தில் ரிஷபராசியினருக்கு உத்தியோகம், மனைவியின் பிரசவம் காரணமாக கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும். புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் நிலை கொண்டிருப்பதால் குழந்தைகளின் உடல் நலம் சற்று பாதிக்கப்படக்கூடும். கவனமாக இருத்தல் அவசியம். கேது நிலை கொண்டிருக்கும் கன்னி ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைந்திருப்பதால் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. திருமண முயற்சிகளில் தடங்களும் தாமதங்களும் உண்டாகும். வைகாசி 17ஆம் தேதி வரை செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால் அலைச்சல் குறைவாக இருக்கும். வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து அலைச்சல் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் உள்ள மூத்தோர்களின் பேச்சை கேட்டு நடந்தால் நன்மை அதிகரிக்கும். ரிஷபராசியினருக்கு தொழில் ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு அமைந்துள்ள நிலையில் சனியும் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளின் நியாயமற்ற கண்டிப்பு, சக ஊழியர்களின் மறைமுக தொல்லைகள், ஊதிய குறைவு ஆகியவற்றால் வேறு நிறுவனத்தில் வேலைக்கு முயற்சிக்க நேரிடும். பணியில் சிறு தவறு ஏற்பட்டாலும் அதை பெரியதாக நிர்வாகத்தினரிடம் எடுத்து சென்று விளக்கமளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய மாதம் இந்த மாதம். சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இவை பொருந்தும். மருத்துவ துறையில் விற்பனை பிரிவுகளில் உள்ளவர்களுக்கு வெளியூர் பயணங்களின் போது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் கடுமையான போட்டிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள அரும்பாடு பட வேண்டியிருக்கும். கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். உத்தியோகத்திற்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை திடீரென்று அதிகரிக்கும். சந்தை நிலவரத்தை மிக உன்னிப்பாக கவனித்து சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பது அவசியம். ஏற்றுமதி துறையினர் முன்பணமின்றி சரக்குகளை அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்தல் அல்லது கிரக நிலைகளின்படி சர்வதேச சூழ்நிலை புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முன்னெச்சரிக்கையாக இருப்பது எதிர்காலத்திற்கு உதவும். இந்த வைகாசி மாதத்தில் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் ஓரளவு வருமானம் நீடிக்கும். புதிய வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும். குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு சிரமமான மாதமாக இந்த மாதம் அமையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் குறையும்.
ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அரசியல் தொடர்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும். இந்த வைகாசி மாதத்தில் அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். இருப்பினும் வீரியம் நிறைந்த குரு, சனி, ராகு, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லாத காரணத்தினால் கட்சியில் ஆதரவு குறையக்கூடும். உங்களால் பல நன்மைகளை பெற்றவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அது குறித்து வருந்தாமல் உங்கள் நலனை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்பதை அர்த்த சாஸ்திரம் கூறியுள்ளது. ரிஷபராசியினருக்கு வருகின்ற வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரை கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். தேர்வுகளில் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். வைகாசி 11ஆம் தேதியிலிருந்து அசதியும் சோர்வும் ஏற்படும். இரவில் வெகு நேரம் கண்விழித்து படிப்பதை தவிர்த்தல் அவசியம். வருகின்ற வைகாசி மாதம் பெண்களுக்கு மாதம் முழுவதும் சுக்கிரனின் ஆதரவு கிடைக்கும். வருகின்ற வைகாசி மாதம் முழுவதும் பெண்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறார். மற்ற கிரகங்களால் அதிக நன்மைகள் பெற முடியாது. குடும்ப நிர்வாகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் வேதனை தரும். ஆரோக்கியத்திலும் குறைவு ஏற்படும். அதிக அலைச்சலையும் உழைப்பையும் குறைத்து கொள்ளவும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அலுவலக பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும். வருகின்ற வைகாசி மாதம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள், கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை, தொழில், வியாபாரத்தில் காரிய தடைகள் விலகும். உங்கள் வேலையில் மும்பரமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் பணி சுமை சிறப்பாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு வந்து செல்லும். உங்களின் உறவுகள், நண்பர்களின் மத்தியில் மதிப்பு கூடும். உங்களின் வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது. வருகின்ற வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சூரியன் சஞ்சாரம் செய்வதால் பல விதத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். நீங்கள் இந்த மாதத்தில் வெற்றியை ருசிக்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு பல முறை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை சுமையும் அலைச்சலும் நிறைந்ததாக இருக்கும். ஆபத்தான வேலைகளை கவனமுடன் செய்யவும். தொழில், வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் காண வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் நீங்கள் இலக்கை அடைய வாய்ப்புள்ளது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்மை உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்தவும். பயணம் செய்யும் விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வி குறித்து சிந்தனை மேலோங்கும். வருகின்ற வைகாசி மாதம் மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கமான மாதமாக இருக்கும். உங்கள் பேச்சின் சாதுரியத்தால் மற்றவர்களை பேசி வெல்வீர்கள். அனுபவ அறிவு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உங்களின் செயல்பாடு சிறக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளது. தொழில் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள். முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி சாதக நிலை உண்டாகும். அரசியலில் புதிய விஷயங்களை செய்வீர்கள். நிதி நிலை சிறக்கும். அதே சமயம் உங்களின் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதம் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் சென்று சனிக்கிழமைகளில் 5 மண் அகல் விளக்குகள் வாங்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த பரிகாரத்தை வீட்டின் பூஜை அறையிலும் செய்யலாம் அல்லது பிரதோஷ காலத்தில் இந்த பலனை செய்வதால் அதிக பலன் தரும். வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம்.